ஹலோ ஆக்டிவ் ட்ரேடர்ஸ். நான் ஹரிஷ், செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் அண்ட் கமாடிட்டிஸில் எப்படி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கணுன்னா நம்மளோட இந்த யூடியூப் சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர்: பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே, பரிந்துரைகள் அல்ல. செபியால் வழங்கப்பட்ட பதிவு, என்ஐஎஸ்எம்மின் சான்றிதழ் மற்றும் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ரிசர்ச் அனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல. நமக்கு வேறு சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் கிடையாது. நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் தி ஆக்டிவ் ட்ரேடர் கிளப் இந்த யூடியூப் சேனல்லையே வாட்ச் பண்ணுங்கள். நம்மளை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணால் நம்மளோட வெப்சைட் rharish.com நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நம்ம சர்வீசஸ் ரிலேட்டடான எல்லா குவரிஸ்க்கும் 1 பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் 9944759616 இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்க கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஸ்டாக் அனலைசிஸ்ங்கிறது ரொம்ப எலாபரேட்டான சப்ஜெக்ட்டு. அதை நம்ம ஒரு சின்ன வீடியோவில் அடைக்கிட முடியாது. ஏன்னா ஒரு ஒரு சின்ன கான்செப்ட் வேல்யூவேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 10க்கு மேற்பட்ட வேல்யூவேஷன் மாடல்ஸ் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் கேல்குலேஷன் இருக்குது, அதை ஸ்டடி பண்ணணும். ரேஷியோ எடுத்திங்கன்னா 200-300 ரேஷியோஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எலாபரேட்டாக போயிட்டே இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா 100 பக்கம் இருக்கும். இந்த மாதிரி கம்பெனி கால் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் அனலைஸ் பண்ண முடியாது. அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்காக சில இன்ஃபர்மேஷன் நம்ம மினிமம் ரெக்குயர்மெண்ட், அதாவது அட் த மினிமம் நம்ம எதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே ஒரு லிஸ்ட்டாக கொடுக்குறேன். நான் ஒரு சில செக்லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பேன். அதையுமே நான் இங்கே ஃபுல்லாக கொடுக்கல. அதுலேருந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே கொடுக்குறேன். ஏன் இந்த மாதிரி இந்த இந்த ஹெட்டிங்ஸு இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, நார்மலாக வெறும் டேட்டா மட்டும் இந்த ஸ்க்ரீனர் மாதிரி ஒரு இதில் போயிட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் கொடுத்து மட்டும் ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணிட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கிரேட்டர் தேன் 20, சேல்ஸ் க்ரோத் கிரேட்டர் தேன் 20, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிரேட்டர் தேன் 20, நெட் ப்ராஃபிட் கிரேட்டர் தேன் 20, டெப்ட் ஈக்விட்டி லெஸ் தேன் 5 இருக்கிற ஒரு கம்பெனி. போன தடவை ரிசல்ட் இதில் பார்த்தோம், நம்ம ரிசல்ட் பண்ண வீடியோவில் பார்த்தோம். இது 3மே 20க்கு மேலே இருந்தால் அது கொஞ்சம் நல்ல கம்பெனின்னு சொல்லி அதே பேராமீட்டரை இங்கே கொடுத்து நம்ம இந்த கொரியை ரன் பண்ணோம் அப்படின்னாக்கா, நமக்கு டோட்டலாக பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 ஸ்டாக்கில் ஒரு 165 ஸ்டாக் தான் இங்கே வருது. அப்போ அவ்வளோ ஸ்டாக்ஸ் இங்கே ஃபில்டர் ஆகி போயிடுச்சு. அப்போ ஃபண்டமெண்டலாக இதுக்கப்புறமும் இதுக்குள்ளே போனீங்கன்னா ஒவ்வொன்றும் பாருங்கள், குவார்ட்டர்லி சேல்ஸ் மைனஸில் இருக்குது, நெட் ப்ராஃபிட் மைனஸில் இருக்குது. அப்போது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா கடைசியில் ஒரு 50 கம்பெனியில் நின்றுடும். எல்லாமே நீங்கள் பாசிட்டிவ்னு சொன்னீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் 50 கம்பெனியில் நின்றுடும். அந்த கம்பெனியோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் இருக்கும். அப்போது நம்ம ஒரு மொமெண்டம் மூவ்மெண்ட்டு அப்படி கேப்சர் பண்ணணும், ஒரு சின்ன ப்ரைஸ்லேருந்து பெருசாக அந்த ஸ்டாக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்லாம் நினச்சோம்னா எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபண்டமெண்டல் இருக்கணுங்கிற ரேஷியோஸை போட்டு நீங்கள் query எடுத்திங்கன்னா ஒரு ஸ்டாக் கூட வராது. அப்போ நம்ம தான் ஒரு தீசிஸ் பில்டு பண்ணோம். அந்த தீசிஸ் பில்டு பண்ணுறதுங்கிறது ஒரு ஸ்டோரி மாதிரி, இப்போ இந்த செக்டாரில் இருக்குது, இந்த செக்டாருக்கு ஃபியூச்சர் இப்படி இருக்குது அப்படின்னு பண்ணுறத விட அதுலேயும் எவ்வளோ ஆப்ஜெக்டிவாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நான் இங்கே ஒரு செக்லிஸ்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியாவில் இந்த ஆர்ஓசி, ஆர்ஓசிஇ, ஆர்ஓஐசி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 15க்கு மேலே இருக்கணும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அட்லீஸ்ட் பாசிட்டிவாக இருக்கணும். ப்ராஃபிட் அப் ட்ரெண்டாக இருக்கணும். இயர் ஆன் இயர் கியூஆர் இருக்கும், க்ரோத்தில் இருக்கணும். கம்பெனி ப்ராடக்ட் நெட்வொர்க் எஃபெக்ட்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகக்கூடியதா, அதாவது ஸ்கேலபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி ஸ்விட்சிங் காஸ்ட்டு, இந்த ப்ராடக்ட்டை ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணி போக முடியாத அளவுக்கு மோட் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மாதிரி நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே நீங்கள் பாருங்கள். இப்போ நான் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணனாவே இந்த வீடியோ 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ நம்ம ஒரு சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ பிஸ்னஸ் மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு ஓல்டு பிஸ்னஸை டிஜிட்டலைசேஷன் மூலமாக நியூ பிஸ்னஸாக மாற்றும் போது எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இந்த கம்பெனி கன்சிஸ்டண்ட்டாக ஆர்என்டி பண்ணிகிட்டு இருக்காங்களா? அவங்களோட ப்ராடக்டை பீட் பண்ணாத அளவுக்கு இவங்க அவங்கள சுற்றி ஒரு அரண் அமைத்து வைத்திருக்கிறார்களா? அதே மாதிரி மார்க்கெட் சைக்கிள்ஸ்னால அஃபெக்ட் ஆகாத, இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட் சைக்கிள்ஸ்னால அஃபெக்ட் ஆகாத ப்ராடக்ட்டா? இப்போ கன்சியூமர் டியூரபிள்ஸ், எஃப்எம்சிஜிஸ்லாம் மேக்ஸிமம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் மார்க்கெட் சைக்கிளில் அவ்வளோக்கு அவ்வளோ அஃபெக்ட் ஆகாது. அந்த மாதிரி இருக்காங்களா? மெடிக்கல் இதெல்லாம். அதே மாதிரி ரெக்கரிங் ரெவன்யூ, ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வராங்களா? சேம் ஃபுட்ஃபால்ஸ் இருக்கா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அடுத்து மேனேஜ்மெண்ட்டோட பேஷன் எப்படி இருக்குது?
அவங்க எத்தனை வருஷமா இந்த கம்பெனியில இருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் எத்தனை தடவ அவங்க குடுத்த இன்வெஸ்டார் பிரசன்டேஷன்ல குடுத்த கைடன்ஸ விட மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பீட் பண்ணியிருக்கு. அவங்களோட கிரெடிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கணும். அதே மாரி இன்சைடர் ஓனர்ஷிப் இன்கிரீஸ் ஆயிட்டு போகுதா? டிக்ரீஸ் ஆயிட்டு போகுதா? ஷேர் ஹோல்டர் ஃப்ரெண்ட்லி ஆக்ஷன் பைபேக் அதிகமா பண்றாங்களா? பைபேக் பண்ணா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இபிஎஸ் அதிகமாகும். அந்த மாரி இல்ல டிவிடெண்ட்ஸ் அதிகமா குடுக்குறாங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஆப்பரேஷன் ஸ்டெபிலிட்டி பார்க்கறதுக்கு ஆல்ஸ்மேன் ஜி ஸ்கோர் அண்ட் பிட்ரோஸ்கி ஸ்கோர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனர்லயே அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டாக் எடுத்து நான் எக்ஸாம்பிள் பார்க்குறேன். நம்ம எஸ்பின் போறோம். இதில போனீங்கன்னா பாருங்க ஆல்ஸ்மேன் ஜி ஸ்கோர் இருக்கு. பிட்ரோஸ்கி ஸ்கோர் இங்கேயே இருக்கு பாருங்க. இப்ப பிட்ரோஸ்கி ஸ்கோர் வந்து 6க்கு மேல இருக்கணும். ஆல்ஸ்மேன் ஜி ஸ்கோர் வந்து 3க்கு மேல இருக்கணும். இங்க ஆல்ஸ்மேன் ஜி ஸ்கோர் வந்து 0.5ல இருக்குன்னா, அப்ப இது வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம ஆர்ஓசி, ஆர்ஓஐசிலாம் சொன்னோம் இல்லைங்களா? அதெல்லாம் பாருங்க 15க்கு மேல இருக்கணும். இங்க எல்லாமே கம்மியா இருக்கு. அப்ப நேச்சுரலாவே தெரியும். எஸ்பிஎன்னோட மூவ்மெண்ட்டும், ஒரு மிட் கேப் ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துரும். ஸோ, அதுல மேஜரா நம்ம என்னலாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்ப இதுல இந்த ஃபர்தரா இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்க வரும்னா, கீழ வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க அனவுன்ஸ்மென்ட்ஸ்ல உங்களுக்கு எல்லாமே வரும். அதே மாரி கான் கால்ல அதோட சம்மரி, பிபிடில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க பேசுற டீட்டெயில்ஸ்லாம் வரும். ஓகேங்களா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் ஸ்பெஷல் சிச்சுவேஷன் ஏதாவது அந்த கம்பெனில நடக்குதா? பிரெஃபரன்ஷியல் இஷ்யூனா அந்த கம்பெனி வந்து ஒரு சர்டைன் இன்வெஸ்டாருக்கு, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டாருக்கு ஒரு அக்ரீமெண்ட்ல ஷேர்ஸ இஷ்யூ பண்ணி ஃபண்ட் ரைஸ் பண்றாங்களா? அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இந்த மாரி பண்ணாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அத வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிய குரோ பண்றதுக்காக பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப பிரெஃபரன்ஷியல் இஷ்யூ வந்து கம்பெனில வருதான்னு பார்க்கணும். அதுதான் நான் எங்க சொன்னேன்னா, கீழ இந்த இடத்துல வந்தீங்க அனவுன்ஸ்மென்ட்ஸ்ல, இம்பார்ட்டன்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ்ல, கிரெடிட் ரேட்டிங் அண்ட் இங்க இருக்கக்கூடிய கான் கால் சம்மரீஸ்ல அவங்க என்ன பண்றாங்கங்கிற ஆக்டிவிட்டி வந்துரும். இங்க தான் நம்ம ஸ்டடி பண்ணிக்கணும். அடுத்து ஹெச்என்ஐ இன்ட்ரெஸ்ட். இங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அவங்களே விக்கிறாங்க. இங்க ஹெச்என்ஐஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு போதா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுவுமே உங்களுக்கு இங்க வந்துரும். பாருங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல எஃப்ஐஐஸ், டிஐஐஸ் இருக்காங்க இல்லையா? இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து எவ்ரி குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் இன்கிரீஸ் ஆயிட்டு போகுதான்னு பார்க்கணும். இப்ப இதுல பாருங்க டிஐஎஸ் வந்து பாருங்க 23, 24, 25, 27 இன்கிரீஸ் ஆயிட்டே போதா? அப்போ டிஐஎஸ் ஓட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கிரீஸ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப இன்ஸ்டிடியூஷனோட இன்ட்ரெஸ்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னா, அப்ப இந்த கம்பெனில ஏதோ ஒரு வேல்யூ இருக்கு. அதனால தான் அவங்க வந்து இப்போ உள்ள வராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். டிஜோரியில நம்ம பார்த்தோம். ஆர்டர் ரெசிப்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷனு, மெர்ஜர் அண்ட் அக்விசிஷனு, அப்புறம் இதுவரைக்கும் வந்து இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கார்ப்பரேட் ஆக்ஷனு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஸ்க்ரீனர்ல இந்த கடைசி இந்த இன்ஃபர்மேஷன் ஏரியால உங்களுக்கு வந்துரும். அப்படி இல்லனாலும் அந்த கம்பெனி நேம போட்டு இந்த ஹெட்டிங்க குடுத்து நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, கூகுள்லயே வந்துரும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரிஸ்டிக் செக்டார்ல இருக்கா? பிரீமியமைசேஷன் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ராயல் என்ஃபீல்டு இப்ப 2 வீலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிரீமியம் நார்மலா 70,000 80,000 இருந்து இப்போ 1,50,000 2,00,000 3,00,000 2 வீலர் போகுது இல்லைங்களா? அந்த மாரி பிரீமியமைசேஷன் பண்றாங்களா? ஏன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து நார்மல் அ க கன்சியூமர் மார்க்கெட்ல இருந்து பிரீமியம் மார்க்கெட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாரி ஏதாவது இவங்க போறாங்களா? புது டெக்னாலஜி ஏதாவது டிஸ்ரப்ட் பண்ணாங்களா? ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்த டிஸ்டர்ப் பண்ணி இப்ப பார்த்தீங்கன்னா, டிராவல் ஏஜென்சி இருந்தது. அது வந்து மேக் மை ட்ரிப்ன்னு வந்தது. அப்போ டிராவல் ஏஜென்சி எல்லாமே கட் ஆயிட்டு டெக்னாலஜி பிளாட்ஃபார்மா போச்சு. அப்ப அந்த டிராவல் ஏஜென்சிங்கிற அந்த செக்டாரே டிஸ்டர்ப் பண்ணிட்டு புதுசா வராங்க. அந்த மாரி ஏதாவது இவங்க ஒரு சேஞ்ச கொண்டு வர போறாங்களா? ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் படி, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்ன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இன்டர்னல் வாட்டர் வேஸ்லலாம் நான் வந்து டிரான்ஸ்போர்ட் குடுக்க போறேன். போர்ட்ஸ்லாம் அதிகம் பண்ண போறேன் அப்டின்னா, ஷிப் பில்டிங் கம்பெனிக்குலாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். டிஃபென்ஸ்க்கு அலோகேஷன் அதிகம் பண்ணாங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த மாரி கவர்ன்மென்ட்டோட ரெகுலேஷன் மூலியமா ஏதாவது நமக்கு அந்த கம்பெனில வந்து ஒரு ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? அப்டிங்கிறத பார்க்கணும். அதே மாரி புரமோட்டர்ஸ் மாறுறாங்களா? இப்ப வேற ஏதாவது ஒரு கம்பெனில நல்லா பெர்ஃபார்ம் பண்ண புரமோட்டர் வந்து இந்த கம்பெனிக்கு வராரு அப்டின்னாக்கா, லீடர்ஸ் மாறுறாங்க, மேனேஜர்ஸ் மாறுறாங்க, சிஇஓஸ் மாறுறாங்கன்னா, அப்பவும் வந்து வந்து அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டோ, நெகட்டிவ் இம்பாக்ட்டோ அஃபெக்ட் பண்ணும். அப்ப இந்த பேசிக்கான ஐட்டம்ஸ பார்த்துக்கிட்டு, அடுத்து இந்த மாரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் அந்த கம்பெனில நடக்குதான்னு நீங்க பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரெட் ஃபிளாக்ஸ் நெகட்டிவா என்ன நடந்துறக்கூடாது அப்டிங்கிறத பார்க்கணும். ரெவென்யூ குரோத் வந்து லெஸ் தேன் 5% இருந்ததுன்னா நெகட்டிவ், ப்ராஃபிட் குரோத் லெஸ் தேன் 10% இருந்தா நெகட்டிவ். ஹியூஜ் அக்விசிஷன்லாம் நடக்கும்போது பெருசா மூவ்மெண்ட் ஆவாது. இப்ப ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மெர்ஜ் ஆச்சு இல்லைங்களா? அது பாருங்க அந்த பிரைஸ் மெர்ஜ் ஆன பிரைஸ்லயே தான் இருக்குது. மொமெண்டம் கிடைக்கல. அது வந்து ப்ளே அவுட் ஆவறதுக்கு ரொம்ப லாங் டைம் ஆகும். அக்கவுண்டிங் இர்ரெகுலாரிட்டீஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் நீங்க வந்து அந்த கம்பெனி நேம் போட்டு ஏதாவது அவங்க மேல வந்து நெகட்டிவ் நியூஸ் இருக்கான்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாவே வந்துரும். ஸோ இந்த மாரியான ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாரி ஃபாரன்சிக் ஆடிட். அக்கவுண்ட்ல வந்து இந்த மாரி ஏதாவது விஷயம் பண்ணியிருக்காங்களா? இப்ப இது எல்லாமே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணல. ஏன்னா டைம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கு.
அக்கவுண்டிங்கில வந்து ஏதாவது டிப்ரிசியேஷன பூஸ்ட் பண்ணியிருக்காங்களா? லயபிலிட்டி இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். இப்ப நீங்க லேமனா இதெல்லாம் பார்க்க முடியல அப்படின்னாக்கா, நீங்க இத வந்துட்டு ஒரு ஏஐ மூலமா இப்ப ஏதாவது ஒரு ChatGPTயோ அல்லது ஜெமினிலயோ குடுத்து, இந்த கம்பெனியோட நேம குடுத்து, இவங்களோட ஃபாரன்சிக் அக்கவுண்டிங் டீட்டெயில்ஸ் எனக்கு குடு. இதுல என்ன ஏதாவது நெகட்டிவிட்டி இருக்கா? பாசிட்டிவிட்டி இருக்கா? அப்படின்னு கேட்டீங்கன்னாவே உங்களுக்கு கிளியரா குடுத்துரும். அத வச்சும் நீங்க உங்களோட அனாலிசிஸ பண்ணிக்கலாம். ஸோ இப்ப ஏஐ இருக்கிறதுனால அனாலிசிஸ் வந்து ரொம்ப ஈஸி. அதே மாரி Google எல்எல்எம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து டேட்டாவ எடுத்துட்டு போய் ஒரு 4, 5 வெப்சைட்லேருந்து டேட்டா எடுத்துட்டு போய் அங்க குடுத்து கூட, அதுலருந்து நீங்க வந்து டிரைவ் பண்ணி, இந்த கம்பெனி பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு குடு. இந்த கம்பெனி வந்து குரோத் ப்ராஸ்பெக்ட் இருக்கா? என்னென்ன ரெட் ஃபிளாக்ஸ் இருக்கு? ஃபாரன்சிக் அக்கவுண்டிங் மெத்தட்ல என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்கு? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் குடுத்தீங்கன்னா, அதுவே உங்களுக்கு எல்லாமே குடுத்துரும். அப்படியே அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதெல்லாம் தான். இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்க்ரீனர் மூலமாவோ, அந்த இப்ப ரேஷியோ கரெக்ட்டா இல்லனாலோ, ஆனா அந்த கம்பெனி குரோ ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாரி விஷயத்துக்கு இங்க இருக்க இந்த முக்கியமான ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ் தான் காரணம். இத நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி, அந்த ஸ்டாக்ஸ வந்து நீங்க அனலைஸ் பண்ணிக்கணும். ஸோ அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா டெக்னிக்கல் டூல் ஏதாவது வச்சுக்கணும். ஏன்னா டெக்னிக்கல் டூல் டைரக்ஷன் இல்லாம நீங்க பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு மொமெண்டம் பேஸ்டா எப்படி பண்றதுங்கிறத நான் சொல்லப் போறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம்ல எப்படி என்ன பாராமீட்டர் வச்சு மொமெண்டம் பார்க்கணும், வீக்லில என்ன பார்க்கணும், இயர்லி என்ன பார்க்கணும். அப்ப இதுல வந்து ஒரு கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணி எடுக்குறீங்க. அது ஆல்ரெடி மொமெண்டம்ல இருக்கா? அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுல நீங்க ஒரு டெக்னிக்கல் டூல் உங்களோட டைமிங் டூலையும் ஆட் பண்ணி, நீங்க ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஸ்விங் ட்ரேடோ, இன்வெஸ்டிங்கோ பண்ணும்போது, உங்களுக்கு மேக்ஸிமம் டவுன் சைட் இல்லாத அளவுக்கு புரொடெக்ட் பண்ணி வரும். அத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த செக்லிஸ்ட்ங்கிறது வந்து இது ரொம்ப எலாபரேட் சப்ஜெக்ட். நான் ஒரு கிளிம்ஸா உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மேல நீங்க நெறைய பில்ட் பண்ணிக்கலாம். பில்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு கம்பெனில இருக்காது. இதுல ஒரு 10 ஃபேக்டர் இருக்கும். அத வச்சு தான் நம்ம வந்து ஒரு தீசிஸ் பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணி ஓகே. அடுத்து அது மொமெண்டத்துல டெக்னிக்கலா ரிலேட்டிவா மொமெண்டமா இருக்கா? அந்த செக்டார் மொமெண்டத்துல இருக்கா? அந்த ஸ்டாக் மொமெண்டத்துல இருக்கான்னு அடுத்து பார்ப்போம். அடுத்து அத ஒரு டைமிங் டூல் வச்சு உங்களோட டைம் ஃப்ரேம் என்ன? ஸ்விங் ட்ரேட்னா டெய்லில, பொசிஷனல்னா வீக்லில, லாங் டெர்ம் இன்வெஸ்டிங்னா மந்த்லில டைமிங் பண்ணி, அதுல வந்து நீங்க என்டர் பண்ணுவீங்க. அது எல்லாத்தையுமே நான் அடுத்த வீடியோல ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் அண்ட் மொமெண்டத்த எப்படி பார்க்குறதுங்கிற வீடியோல நான் உங்களுக்கு குடுக்குறேன். இந்த ஸ்பாட்ஸ் வீடியோ ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் 10 வீடியோ போட்டிருக்கோம். அதில இப்ப இந்த கடைசி 3, 4 வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லட்சக்கணக்கில பேமெண்ட் வாங்கிட்டு சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ நான் உங்களுக்கு இங்க சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது உங்களுக்கு அட்வான்டேஜஸா இருக்கும். ஃபியூச்சர்ல நானுமே இந்த ஆக்ஷனபிள் டேட்டாஸ வந்து டெய்லி வீடியோவா போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது வரும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நானே கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போஸ்ட் பண்ணிடுவேன். அத வச்சுட்டு உங்களோட டெக்னிக்கல் டூல வச்சு நீங்களே வந்து ட்ரேட் டெசிஷன்ஸ் எடுத்துக்கிற மாரி, உங்களுக்கு நம்மளோட சேனல்ல வேல்யூபிளான கன்டென்ட்ஸ் கம்மிங் மந்த்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆட் பண்றேன். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பத்தி ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் குடுப்பாங்க. இணைப்பது முடியும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.